அண்ணே, சார் சொன்ன பொண்ணே தான். யாராவது வராங்களா பார்ப்போம், இல்லை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏய், அசையவோ கத்தவோ கூடாது, இல்லை குத்திடுவோம். டேய் யாரா நீங்களாம்? எதுக்குடா என்னை இப்படி மடக்குறீங்க? எங்க பாஸ் சொன்னா நாங்கள் எதை வேணாலும் செய்வோம். வாய் பேசாம ஒழுங்கா அங்கே நிற்கிற காரில் வந்து ஏறு. இல்லைனா என் கத்திக்கு பலி ஆளு நீதான். இப்படியெல்லாம் சொன்னால் பயந்துருவேனானா? ஒரு கூச்சல் போட்டேன், என் அப்பா அண்ணனுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு அத்தனை பேரும் வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் நீங்கள் செத்தீங்க. பாஸ் சொன்ன மாதிரி ஓவர் திமிரு பிடிச்சவதான் நீ. கத்தணும் நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் கத்தியும் அவன் உடம்புல இறக்கிடுவேன். புடிடா, அவளை விட்டுறாத. ஏய், ஏன் பாசியா உதச்ச நீ? உன் பாஸ் என்ன உன்னையும் தாண்டா உதைப்பேன், விளக்கென்ன. ஐயோ, அவ ஓடுறா. சொல்லாத, எந்திரிச்சு ஓடி போய் அவளை புடி. நீ என்கிட்ட சொல்றதுக்கு பொதுவாக அதை நீ செய். பார்க்கறதுக்கு தாண்டா எல்லாரும் ஒல்லியா இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க. குண்டா இருக்கிறவங்க எல்லாம் தாண்டா அப்பாவிக. பேருக்கு தான் உடம்பு இருக்கு, ஸ்ட்ரென்த்தே இருக்காது அவங்களுக்கு. ஐயோ, கிறுக்கு பையில இங்கே என்ன பட்டிமன்றமா நடத்திட்டு இருக்கிறாங்க? இப்போதான் இந்த விளக்கம் தேவையா? எந்திரிச்சு போய் பிடிடா அவளை. ஏய் பொண்ணே, பிடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? கத்தி ஏமால ஏறுதுடா, எருமை கத்திய ஏறுடா. நான் யார் தெரியுமா? என்னைவே ஒரு தடவைக்கு 2 தடவை அடிச்சு தள்ளி விட்டுட்டியா? இதோ வரண்டி உனக்கு. ஐயோ டாடி, உடனே வாங்க. சிவா சிவா, என்னை காப்பாத்து. ஐயோ யாராவது சீக்கிரம் வாங்களேன். கத்தி எப்படி சுத்துது பாத்தியா? உன்னை கொலை பண்ணத்தான் எங்க பாஸ் எங்க 2 பேர்த்தையும் அனுப்பியிருக்காரு. ஏய், உன் கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தா சொல்லு. கத்தி கூச்சல் போடணும், ஊரை கூட்டணும்னு நினைச்சேன், கொன்றுவேன் இங்கேயே. சத்தம் இல்லாம வந்து அந்த கார்ல ஏறு, வழியே இல்லாம சாகலாம். சிவா, கடைசி வரைக்கும் உன்னை பார்க்காம, உன் வாய்ஸ் கூட கேட்காம நான் சாக போறேன். ஏவன்டா அவன்? யாருடா நீ? கொஞ்சம் நகுந்த இந்த பொண்ணோட உயிர் போயிடும். டேய், நீ விழுந்தே கிடப்பியாடா, எந்திரடா சீக்கிரம். டேய், நகராதேன்னு சொல்லியிருக்கேன்ல. இங்க பாருடா, நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது. உனக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை. மரியாதையும் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. இல்லாட்டி முடிஞ்சா உன் உயிரையாவது காப்பாத்திக்கோ. ஐயோ டாடி ஏன் இன்னும் வரல? இவர் யாருன்னே தெரியல, என்ன காப்பாத்து வந்து இவருக்கு ஏதாவது ஆயிரும் போல இருக்கே. போதுமா ராகினி? இனி எதுனாலும் அடுத்த வருஷம்தான். ஐயோ அம்மா தாயே, இதுக்கு மேல தேய்க்கிறதுக்கு ஏன் ஏடிஎம்ல பணம் இல்ல? நான் இத்தனை என்ன எனக்கு மட்டுமா வாங்கினேன்? ஒரு ஊருக்கே வாங்குற மாதிரி உனக்கு மட்டும்தான் வாங்கியிருக்கியா? தெரியாதா எனக்கு? அண்ணி, பெரிய அண்ணி, உனக்கு அம்மாக்கு எல்லாருக்கும் தான் வாங்கியிருக்கேன். ராகினி, எனக்கும் என் அக்காக்கெல்லாம் வேண்டாமா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணி. என் கையில இருக்கிறதோ சேர் மேல இருக்கிறதோ மட்டும்தான் எனக்கு. டேபிள் மேல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான். எதுக்கு ராகினி கேட்காமையே வாங்கிட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ற? எங்களுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் அண்ணி, வருஷத்துல எப்போ நான் தான் நம்ம இப்படி வந்து சாப்பிட போறோம். ப்ளீஸ். நீ சாப்பிட்டுட்டு வா, நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோம். அந்த பாக்ஸ் ரெண்டும் எடுத்து ஹேண்ட்பேக்கில் வைங்க. நீ ஏதோ ஒன்றாவது சாப்பிடுங்க. இதுகளை தானே பேக்கில் வைக்கணும், நான் வச்சுக்கிறேன். நீ பொறுமையாக சாப்பிட்டுட்டு வா. அண்ணா. நீ ஹாப்பி தானடா? அண்ணி. அவளை விடு, நீ ஹாப்பியா இல்லையா? நான் ஹாப்பி தான் அண்ணே. அது போதும் எனக்கு. தேங்க்யூடா, ஐ லவ் யூடா அண்ணா. எங்க அண்ணே, எங்க அண்ணே, அந்த அள்ளி தெளிக்கிறதில் மண்ணே, தங்கை பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊர்ல ஆளே கிடையாதே. பாப்பா, நீ என்ன ஐஸ் வச்சாலும் சரி, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஏடிஎம் தான். மொழி தேய்க்கிறதுக்கெல்லாம் வேற ஏடிஎம் இல்லை, புரிஞ்சுக்கோ. அண்ணே. ஆமா தாயே, ஆளை விடு, நான் கிளம்புறேன். அண்ணே, அண்ணி நீயும் ஒன்னாவது சாப்பிடுங்க. அதான் நீ அவகிட்ட பேசிக்கோ, என்கிட்ட ஏன் சொல்ற? ஹலோ, ராகினி தான் அவ்வளோ சொல்றாள், ஏதோ ஒன்னாவது சாப்பிட வேண்டியது தானே? உங்க தங்கச்சிக்காக நீங்க வேணா சாப்பிடுங்க, எனக்கெல்லாம் வேண்டாம், அதுவும் நைட் டைம். இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு வேண்டாம் வேண்டாங்கிறது. அப்புறம் கடைசியில் என்னை வெளியே கூட்டிகிட்டு போய் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு கேட்பீங்க. மிஸ்டர், நான் அப்படி கேட்டேனா? இல்லை, கேட்பீங்கன்னு சொன்னேன். நான் அப்படி கேட்டாதான் நீங்கள் என்ன சொல்லணும். நான் அப்படி கேட்கல இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க உங்களுக்கு தெரியல, பின்ன வந்து வாய் பேசிக்கிட்டு. இவளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலையா? ஐயோ, நான் என்ன வாங்கி கொடுக்கணும் நீ எதிர்பார்க்குறான்னு தெரியலையே.
அண்ணே இதை மட்டுமாவது 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. உங்க அண்ணி தான் ரொம்ப சூடா கோவமா இருக்கா, அவளுக்கே அதை கொடு. அண்ணி இந்தாங்க, இதையாவது சாப்பிடுங்க. நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பத்திரமா வாடா, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். போங்க அண்ணி, பேசாதீங்க. சாரிடா, சண்டையில மாட்டி குத்திட்டேன். நீ செத்துட்டியேடா. ம், நடடா ஸ்டேஷனுக்கு. இவனை யார் கொன்னது? சண்டையில நானே தான் சார் தெரியாம குத்திட்டேன். ம், நட மீதியா ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ரேகா, உனக்கு ஒன்றும் இல்லையே? டாடி உனக்கு ஒன்றும் இல்லைல்லம்மா, சாரிடா. எனக்கு ஒன்றும் இல்லை டாடி. அன்னைக்கு என்ன கோயில காப்பாத்தினவர் தான் இன்னைக்கு இங்கேயும் என்ன காப்பாத்தினார். அப்பாடி, உன் தெய்வம் உன்னை கைவில்ல தாயே. சரிடா, பயப்படாத, வீட்டுக்கு போகலாம். உன்னை காப்பாத்தினார் இல்ல, அவர் எங்கடா? அவர் கிளம்பிட்டார். அவரை இன்னைக்கும் பார்க்க முடியாம போச்சே. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ டாக்டரை கடத்தி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த டாக்டரை காப்பாத்தினதும் அவர் தான். வீட்டுக்கு கூப்பிட முடியலனாலும் ஒரு தேங்க்ஸாவது சொல்லணும்லடா. இன்னைக்காவது தேங்க்ஸ் சொன்னியா ரேகா? அன்னைக்கு கோயிலை காப்பாத்தினப்பதான் நீ தேங்க் பண்ணல. இல்லை டாடி, அன்னைக்கு மாதிரியே தான் இன்னைக்கும் என்னால் சொல்ல முடியல. என்ன பழக்கம் இது ரேகா? டாடி என்னடா, என்ன பயம்? ஏன் சொல்லாம விட்ட? டாடி அது சரி, ஏதோ பதட்டத்துல விட்டுட்ட. மறுபடியும் பார்த்தா கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வா, சரியா? சரிங்க டாடி. அவர் எத்தனை முறை உன்னோட உயிரை காப்பாத்திருக்காரடா. நம்ம பெருசா அவருக்கு ஏதாவது செய்யணும். கண்டிப்பா செஞ்சிடலாம். சரி, இனி பார்த்து பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கவனமா இருக்கணும்டா. ஓகே டாடி. என் செல்லம், எதுனாலும் அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணு, பயப்படாத, சரியா? நான் வரேன். உடம்பு பார்த்துக்கோங்க. சரிடா கண்ணு. டாடி இவ்வளோ நேரமா ஏன் என்னை பார்க்க வரல? அவர் மட்டும் இல்லைன்னா நான் என்ன டாடி பண்ணியிருப்பேன்? அது சோனியோட அக்காவுக்கு ஒரு பிரச்சனைமா, அதான். என்ன பிரச்சனை? என்னது, ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு வரேன்னு சொன்ன சோனியா இன்னும் காணும். சீக்கிரம் வந்துடுறோம், வந்ததும் கார் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. இன்னும் 3 பேரையும் காணும். தனியாக நின்றுக்கிட்டு ரோட்டை விரிச்சுன்னு பார்த்துட்டு இருக்க எரிச்சலாக இருக்கு. ஐயோ, இவன் எங்க இங்கே வரான்? ஐயோ சோனி, சீக்கிரம் வாயே. பெரிய புடுங்கி இவ. என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டா மட்டும் விட்டுருவேன் நானா? ஹாய் மை ஸ்வீட் ஹார்ட். என்னடா தங்கம், என்ன பார்த்ததும் முகத்தை திருப்பிட்டியே? இவன் பெரிய மன்மதராசா. இவனை பார்த்தது நம்மளுக்கு வைக்க வந்து முகத்தை திருப்பிக்க. மூஞ்சிலே காரி துப்பணும் போல இருக்கு. என்னடா தங்கம், மாமா பேசிட்டு இருக்கேன்னு மாமனை பாருடி. என் பொண்டாட்டி நீ தாண்டி, செல்ல குட்டி தாண்டி. உருட்டு எவ்வளோ நேரம் உருட்ட முடியுமோ உருட்டு. இன்னைக்கு சேர்ப்படி நிச்சயம் தாண்டா உனக்கு. என்னடி தங்கம், மாமா இப்படி கெஞ்சுறேன், என் முகத்தை பாரேன். அட லூசுக்கு இருக்கு பயலே, அதை பார்க்க முடியாம தானே வீட்டை விட்டு வெளியே வந்தேன். அப்ப கூட நீ என்னை விட மாட்டியா? மாமா பாவமா இல்லையா, பாருடி. நீ பாவம் இல்லடா, உன்னை கட்டினங்காட்டி நான் தான் ரொம்ப பாவம். எங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு நீயும் உன் தங்கச்சி கூட சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. மாமா எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமாடி? என் தங்கம் எங்க இருக்கோ எப்படி இருக்கோன்னு நினைச்சே நான் சரியா தூங்கல, சாப்பிடலாம், இதெல்லாம் தெரியுமா உனக்கு? நீ எங்கடி மாமலை புரிஞ்சுக்கிற? டேய், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டா. தொலைஞ்சது சனியன்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருந்திருப்பேன். அதுக்குள்ள என்னவா புழுகுற? நீ என்னடானா மாமலை பத்தி ஒன்றும் நினைக்காது என்னை கழட்டி விட்டுட்டு யாருக்காக இங்க நிக்கிற? உன்னோட உயிரை எடுத்துட்டு போக ஏமா வருவானா மாட்டானான்னு நின்று பார்த்துட்டு இருக்கேன்டா. ஏய் சேனல குட்டி, என் வேலை கட்டி பேசுடி. டேய் மண்ணாங்கட்டி, செருப்பு பிஞ்சிரும், மரியாதையா தள்ளி நின்று. என்னடி மாமனை இப்படி எல்லாம் சொல்ற? இப்ப மரியாதையா ஒழுங்கா போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன பார்த்தா இப்போ வது நல்ல திருப்தியான சாப்பாடு. ஆமா அண்ணே. வேண்டி உன்னை பார்க்க எந்த நாட்டு மகாராஜா வரேனா நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம பேசாத, முதல்ல இங்க இருந்து போ. சரி, யார் வரதுக்காய்வா காத்துட்டு இருக்கான்னு நம்மளும் பார்க்காம போகக்கூடாது. யார் அண்ணா இவன்? அந்த பொண்ணு கூட நின்று இந்த சிஸ்டர் ரேகா ஃப்ரெண்டு கூட தானே வந்தாங்க. ஏண்டி அங்க வர 2 பேத்துல யாருடையும் ஆளு எவனுமே உன் மாமா அளவுக்கு அழகா இல்லடி. உன்னோட கேவலமான புத்தியை என்கிட்ட காட்டாத. எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க மாட்டாங்க. தள்ளி போ முதல்ல.
என்னையா காரி துப்புற? ஆமாண்டா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு வந்து இங்கே ஆடிட்டு இருக்கேன்? போடா உன் வேலையை பார்த்துட்டு. ஹலோ மிஸ்டர், வாங்கடா வானரங்களா, உங்க 2 பேத்துல யாரடா ஏன் பொண்டாட்டியை வச்சுட்டு இருக்கிறது? பொது இடத்துல வந்து பிரச்சனை பண்றதும் இல்லாம தேவையில்லாத வார்த்தைகளா பேசுற? ஓ, உண்மையை சொன்னா சாருக்கு கோவம் வருதோ? இதுதான் உண்மை. ஏண்டி எவனோ ஒருத்தன் உன் புருஷனை அடிச்சிட்டு இருக்கான், நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? டேய், அடிச்சது நானு, நீ ஏன் கிட்ட பேசுடா? என்னால் தான் அடிக்க முடியல, அவங்களாவது அடிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இனி வேணா கேட்டு வாங்கிட்டு போ. ஏய், திமிரு கூடி போச்சா? என் திமிருக்கு நீயா பங்கி போட்ட? உன்னை அவங்க கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? இங்க பேசுடா. அவன் என் பொண்டாட்டிடா. உன் ஒய்ஃப்னா அது நீ 4 செவத்துக்குள்ள வச்சு பேசிக்கணும், இங்க பப்ளிக்ல வச்சு பேசக்கூடாது. டேய் உன்னை, என்னடா நான் இருக்கும்போதே என் தம்பியை மிரட்டுற நீ? அவனை கை வாங்கிருவியா நீ? ஆமாண்டா, உங்க நான் என்னடா பண்ணுவேன் நீ? பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிறேன். அண்ணன் தம்பி என்ன ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்க பாரு. நல்லா யார் வேண்டாம் சொன்னா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. உண்மையும் தாண்டி. இல்லைனா மட்டும் என்னடா பண்ணி கிழிப்ப? வாடி ஏமாச்சினிச்சி. மை டார்லிங் ஷேலக்குட்டி, எப்படி இருக்க? பூ, உனக்கு எதுக்கு இந்த மானங்கிட்ட பொழப்பு? உன்னை பார்க்குற வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தேன், இப்போதான். அச்சச்சோ, வாட தங்க, மாமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னடா செல்லம், ஜில்லு ஜில்லுன்னு ஐஸை கையில வச்சுட்டு இப்படி சூடா பேசுறியே? மாமாக்கு தான் நீ கொண்டாங்க. கிட்ட வந்த செருப்பு பிஞ்சிரும். பிஞ்சா பரவாயில்லடா, இப்போதைக்கு ஊக்க மாட்டிக்கோ, போகும்போது வேற வாங்கி தரேன். பூ, கருமோ, நீ எல்லாம் மனசு ஜென்மமா? சீ, போ அக்கட்ல. என்னடா செல்லம், கட்டிக்க போற மாமனை இப்படி எல்லாம் பேசலாமா? யார் சொன்னா அப்படின்னு? நான் தாண்டி செல்லம் சொல்றேன். மூதேவி, அதை நான் சொல்லணும்டா? சரி செல்லக்குட்டி, உன் ஆசைக்காக நீயே சொல்லு. அவ சொல்ல மாட்டாடா, நான் சொல்லவா? யார் சொன்னா என்ன சார், எனக்கு ஹாப்பி தான். சொன்ன பின்னாடி வருத்தப்பட மாட்டீங்களே? ஹாப்பி நியூஸ் தானே? ஆமா ஆமா. அப்ப சொல்லுங்க. இவளை கட்டிக்கு போறது நான் தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு இவ்வளோ தாண்டா பிடிச்சது. ஆனா என் தலையெழுத்து, அந்த முதவியை நான் கட்டிக்கிட்டேன். அதனாலதான் எங்களுக்கு குழந்தையும் இல்லை. இப்போ மறுபடியும் இவளையே கட்டலான்னு பார்த்தா என்னடா நீ வந்து இடைஞ்சலா நிக்கிற? சரி, அவளுக்கும் கொடுத்த ரொக்க பணம், நகைக, வீடு எல்லாத்தையும் நாங்கள் விற்று தின்னுட்டோம். யாரோ ஒருத்தி கூட வாழ்ந்துதான் ஆகணும். நான் மறுபடியும் அவ கூடயே வாழலான்னு பார்த்தா இந்த தடிமாடுக்கு 2 குறுக்க வந்து நிற்குது. ஏண்டி சோனியா, நீ ஏண்டானா அவனை பிடிச்சிருக்கேன், உங்க அக்காக்காரி ஏண்டானா என்ன கட்டிக்கிட்டு இவனைகளை பிடிச்சி வச்சிருக்கான். குடும்பத்துல ஒருத்தங்க கூட ஒழுங்கா இருக்க மாட்டீங்களாடி? உனக்கு வாயும் சரியில்லை, நேரமும் சரியில்லை. நல்லா வாங்கிட்டு தான் போக போறேன். நீங்க தள்ளுங்க சிஸ்டர், நாங்க பாத்துக்கிறோம். எங்க நடக்குதோ எங்க அம்மா? அங்க பாருங்க, பசங்க 2 பேரும் யாரையும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? பாப்பா, மாமா, என்னாச்சுப்பா? எல்லாரையும் தப்பு தப்பா பேசுறான் மாமா, அதான். சரி போது விடுங்கப்பா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ரொம்ப நன்றிங்க, கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ. ட்ரை பண்றேங்க. அப்ப கூட சார் ட்ரை தான் பண்ணுவாராமா சோனி? இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. நான் என்னவோ இவனை நல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இங்க என்னடா தம்பி பிரச்சனை? அப்பா, இவ சூனியையும் அவங்க அக்காவையும் தப்பு தப்பா பேசுறான்ப்பா, அதான். சரி சரி, நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அப்பா, இங்க ஏதோ தப்பா நடந்திருக்கு, அதான் நாங்க வந்திருக்கோம், நீ கிளம்பு. சிசிடிவி கேமரா பார்க்கணும், கொஞ்சம் வெளிவிடுறீங்களா? நீங்க மட்டும்தான் நிக்கிறீங்க, பிள்ளைக எங்க? ரேவதி உள்ள இருக்கா. ரேகா மரகதம், ரேகா எங்க? என்ன கேட்டா எனக்கு தெரியாதுங்க சார். இவங்க பொண்ணதான் கொலை பண்ண பார்த்துருக்காங்க, உடனே போலாம். ஐயோ ரேகா, சாரி டாடி, நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தாண்டா அப்பாவை மன்னிக்கணும். என்னோட கடமை தான் உன்னை பார்த்துக்க வேண்டியது. நான் ரேவதிக்கு உடம்பு முடியணுன்னு. பரவாயில்லப்பா, தப்பு என் மேலதான், நான் தனியா வந்திருக்க கூடாது. இல்ல ரேகா, தப்பு எங்கனாலையும் இருக்கு. நீ ஒன்றும் ரேவதி கூட இல்லை பாட்டி கூட இருப்பேன் தான் நாங்கள் இருந்துட்டோம். கவனிக்காதது எங்க தப்பு தான். சாரிடா தங்கம், இனிமேல் இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். நானும் இனிமேல் தனியாக எங்கேயும் வரமாட்டேன்ப்பா. சாரி, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி வாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ரேவதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகலாம். ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? எவ்வளோ தடவை வாமிட் பண்ணிட்ட நீ? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், வீட்டுக்கே போகலாம். விக்கி, போகலாமா? உங்கள் டாடி வந்திருக்காங்க.
ஏன் எதுக்கு? ரேகா வந்தா தெரியும். விக்கி, சொல்லு ரமேஷ். ரேவதி அப்பா எல்லாரும் வந்திருக்கிறதா அவங்க அப்பா சொன்னாரு. அவங்க அப்பா உள்ள வந்திருந்தாலும் ரேவதி வாமிட் எடுக்க வெளியே போயிட்டா. அதனால என்னையும் அவளையும் ஒன்றா வச்சு பார்த்துருக்க முடியாது. சரிடா. ராகினி, இங்கே எவ்வளோ கலவரம் நடந்தாலும் பரவாயில்ல, என் வேலையை நான் பார்ப்பேன்னு நீ பாட்டுக்கு நின்று ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கேன். ஆமாண்ணே, சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு என்ன கவலை? நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். எனக்கு இப்போ ஐஸுங்கிற மூடு, அதனால நான் தின்னுட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா சொல்லு, உள்ளே வச்சிருக்கதை எடுத்து தரேன். வீட்டுக்கு ஒருத்தர் மானத்தை வாங்குறதே போதும். இல்லை நானும் வேறையா? எல்லாம் எத்தாலும் எழுத்து. உங்கள் தங்கச்சி வந்துட்டாங்க. எங்கள் தங்கச்சிகளை காணோமே. அவகிட்டயே கேளுங்க. பாப்பா. என்னன்னா ஐஸ் வேணும்னா போய் கடையில் வாங்கிக்கோங்க, நான்லாம் தரமாட்டேன். ஐயோ ரமேஷ், உன் குடும்பம் மானம் பறக்குதுடா காத்துல. இல்லைடா, நீயே வச்சுக்கோ. அங்கே ஷாப்பில் ட்வின்ஸ் மாதிரி 2 அக்காங்களை பார்த்தியா? குதிரை வேலை போட்டுக்கிட்டு. அவங்களே தான். அவங்க இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா நீயும் அவங்க கூடயே வந்திருக்கலாமே. கூட ரேகாக்கா வீட்டிலேருந்து 2 பேர் வந்தாங்களே, அவங்க இருக்காங்க. அது யாரு? கருப்பியா? வரட்டும். இங்க பாரு, உட்காந்து பொறுமையா ரசிச்சு சாப்பிடு. இந்த நிமிஷம், இந்த செகண்ட் மோடி நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. இது அத்தனை என்னோட டார்லிங்க்கு மட்டும்தான். எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ அழகா சாப்பிடு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னங்க வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இப்படி என்ன சொல்றீங்க? நம்ம கிட்ட தான் சிவராமையா ரேகா அம்மா கொடுத்த காசு இருக்கு, இன்னும் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்களும் சாப்பிடுங்க. அந்த காசு எல்லாமே உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யத்தான். சென்னையை மூடி நம்மளால தனியா சுத்தி பார்க்க முடியுமா என்ன? ரேகாம்மா கல்யாணத்துக்கு வந்தாதான் சுத்தி பார்க்கணும்னு நினைச்சோம். எதிர்பாராத விதமா அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஐயாவும் வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. மறுபடியும் உன்னை எப்போ வெளியே கூட்டிட்டு வர சான்ஸ் கிடைக்குமோ, கிடைச்சா நான் கூட்டிட்டு வரேன். இப்ப நீ சாப்பிடு. சாப்பிட்டு இன்னும் வேணாலும் சொல்லு, நான் வாங்கி தரேன். இந்தா, இதையும் அப்படியே டேஸ்ட் பண்ணி பாரு. உன்னை கூட்டிட்டு போகாம எப்படி? வா. ஹே மை டியர் டார்லிங்ஸ், கவலைப்படாதீங்க, சீக்கிரமே நான் வெளியே வந்துடுவேன். மை டியர் பொண்டாட்டி, கூடிய சீக்கிரமே நான் வெளியே வந்து உன் தங்கச்சியையும் நானே கல்யாணம் பண்ணி உங்க 2 பேத்தையும் ஒரே வீட்டில் வாழ வைப்பேன். கவலைப்படாத. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. வெளியே வந்துட்டு காமிக்கிறேன் நான் யாருன்ட்டு. டே மேங்கோ மண்ட தலையா, என் மச்சனிச்சியை கட்டுற கனவெல்லாம் நீ காணாத. அவளை நான் தான் கட்டிக்க போறேன். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. விழுந்தபடியே இருப்பியா? எந்திரிடா மேல. என்னையே உன் காலில் விழுக வச்சிட்டேல, நான் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. டேய் அரலூசு மண்டையா, என்னாலதான் நீ கீழே விழுந்த. அங்க என்ன பேச்சு உனக்கு? நீ ஏன்டி என்ன தள்ளிவிட்ட? ஏய், மரியாதை இல்லாம பேசினா மண்டையை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. ஏன் அண்ணா நீவே மிரட்டுவியா நீ? அப்ப நான் அப்படித்தான் பண்ணுவேன். புள்ள பூச்சியாட்ட இருக்கிற உன்னை நசுக்கி போட எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. வந்து வச்சுக்கிறேன்டி உன்னை. குறைக்கிற நாய் கடிக்குமா? வீண் வாய் எதுக்கு? நீ கல் இல்ல பாறாங்கல்லே போட்டாலும் நான் என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன். நீ தான் என்ன பழி வாங்குறதா நினைச்சு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கணும். ஏய், வயசுக்கு மேல பேசுற நீ. இதையும் கேட்டுக்கோ. உன்னோட மச்சினிச்சியா ஏன் அண்ணாதான் கல்யாணம் பண்ணுவான். நீ கல்யாணம் பண்ணணும்னு கனவு காணாத. அதுவும் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அடுத்தவங்க வாழ்க்கைய பார்த்துட்டே இருக்கிற நீ எப்பதான் உன் வாழ்க்கைய பாப்பியோ? பாரு பாரு, நடக்கத்தான் போகுது. ஏய், என்னடா விட்டா ரொம்ப பேசிட்டே போற? அதுவும் ஏன் பொண்ணு ஏன் முன்னாடியே? நடடா ஒழுங்கா. போலாம் சார். ரமேஷ் ரமேஷ் ஷாப்பிங் போனப்ப நடந்ததெல்லாம் யோசிச்சதால அவ நம்மளை கூப்பிடுற மாதிரியே இருக்கே. ரமேஷ் என்னங்க? ஐயோ, இது நிஜமா கனவா? இவ என்ன நம்ம பெட்ரூம்ல? இவ ஏன் அழுகிறா? என்ன நடந்திருக்கும்?